வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துயரச் செய்தி. தென்காசி டிஸ்ட்ரிக்டில் ஒரு 4 வயது குழந்தை, அதாவது தென்காசியிலேருந்து நெற்கட்டாஞ்செவல்ங்கிற லொக்கேஷனில் மாரிச்சாமி, வேல்மயில் அப்படிங்கிற தம்பதிக்கு 8 வருடம் கழிச்சு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அவங்க அந்த குழந்தைய ஆசையாக ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா யூகேஜி படிக்குது. அது ஸ்கூல் முடிஞ்சு பள்ளி வாகனத்தில் ஏறின பொண்ணு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக வாகனத்துலேருந்து இறங்கி திரும்ப, அதாவது அந்த வாகனமும் ரெஸ்ட் ரூமும் நியரஸ்ட்டில் இருந்தனால இறங்கி போய்ட்டு தான் போனதாக சொல்கிறாங்க. இதில் என்னென்னா, அந்த பள்ளி வளாகத்தில் உள்ள ஒரு கார் அதிவேகமாக போய் அந்த குழந்தைய அடித்ததாகவும் சற்று நேரத்தில் அந்த குழந்தை உயிரிழந்ததாக சொல்லப்படுது. ஆனால் அந்த குழந்தைய இறந்ததை அந்த ஃபேமிலிக்கு முறையான சரியான நேரத்தில் அந்த தகவல் தெரிவிக்கப்படவில்லை. அது மட்டும் இல்லை, அதற்கான நடவடிக்கையும் ரொம்ப காலதாமதமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அந்த கண்ணா பப்ளிக் ஸ்கூல் புளியங்குடிங்கிற லொக்கேஷனில் சிந்தாமணிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. அங்கேருந்து நெற்கட்டாஞ்செவலுக்கு அந்த பள்ளி வாகனம் சென்றதுக்கு அப்புறமா தான் அவங்க ஃபேமிலிக்கே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த பள்ளி வாகனத்தில் அந்த பொண்ணோட பேக் மட்டும் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க அம்மா அந்த குழந்தை எங்கன்னு கேட்குறப்ப தான் உங்கள் குழந்தை அடிபட்டு இறந்துருச்சு அப்படிங்கிற தகவல் தெரிவிக்கப்படுது. ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் எந்த அளவுக்கு செக்யூரிட்டி இருந்தால் இந்த மாதிரி பாதுகாப்பற்ற ஒரு கேர்லெஸ் டெத் நடந்திருக்கு, இதை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறது? ஏன்னா செக்யூரிட்டி கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கூலுக்குள்ளே ஒரு கார் அத்துமீறி போகிறதுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தது? அது முறையாக கார் ஆக்சிடெண்ட்டில் தான் அந்த குழந்தை இறந்துச்சா, இல்லை ஏற்றுனது யார் அப்படிங்கிறது சரியான தகவல் மூலிமா அவங்க சொல்கிறத வச்சு மட்டும்தான் நம்ம எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர அதற்கான ஆதாரங்களோ சிசிடிவி ஃபுட்டேஜோ இன்னும் முறையாக கொடுக்கப்படலை. ஏன்னா அந்த கண்ணா பப்ளிக் ஸ்கூலில் அதுக்கு பக்கத்துலேயே அவங்களோட ஹாஸ்பிட்டலும் இருக்குது. இந்த குழந்தை ஆக்சிடெண்ட் ஆன அடுத்த செகண்டில் ஒரு சில மணி நேரத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி செக் பண்ணி அந்த குழந்தை இறந்துருச்சு. அந்த கண்ணா பப்ளிக் ஸ்கூல் ஓனரும் அந்த குழந்தைய ஆக்சிடெண்ட் பண்ணி அந்த குழந்தையோட சாவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சொல்கிற ராம்காந்த் அப்படிங்கிறவரும் முள்ளிக்குளம் அப்படிங்கிற லொக்கேஷனை சேர்ந்தவங்க. அந்த தாளாளரோட நண்பர் அவரை பார்க்குறதுக்காக தான் வந்தார் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது யாருக்கும் இன்னும் தெரியல. ஆனால் அந்த தாளாளரை பார்க்க வந்த நண்பர் மது போதையில் வண்டியிலேருந்து இறங்க முடியாத லெவலில் இறங்கினார் அப்படிங்கிற கருத்து எல்லாரும் முன்வைக்கிறாங்க. அந்த குழந்தை இறந்த தகவலும் தெரிவிக்கப்பட்டது லேட்டு. ஆனால் அந்த குழந்தை இறந்ததுக்கான நடவடிக்கை, அதாவது சட்ட நடவடிக்கை எடுக்கவும் ரொம்ப தாமதமாக இருந்திருக்கு. இதில் என்னென்னா, அந்த குழந்தை இறந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரம் கழித்து அதற்கான போராட்டங்கள் பல கட்டமாக நடந்து பல அரசியல் சம்பந்தங்கள் போட்டு பண்ணி, அதாவது சுங்கச்சாவடி முற்றுகை வரைக்கும் சென்றதுக்கு அப்புறமா தான் அவங்க 2 நபர்களும், அதாவது ராம்காந்த் அப்படிங்கிற நண்பரும் இன்னொருத்தர் மேலேயும் 304 அப்படிங்கிற கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் அதுக்குள்ளே அத்துமீறி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முழு காரணம் மது. இந்த அளவுக்கு போதை பஸ்து இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படின்னா அதற்கு மக்களோட விழிப்புணர்வு இல்லாதமை தான் காரணம். சரியான நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.